ஒவ்வொரு வருஷமும் நாங்க களத்துக்கு வந்துட்டு இருக்கோம்னா எங்க ஊர் எங்க தூத்துக்குடி மாவட்டத்துல நாங்க இங்க வரோம்னா சமுதாய உணர்வோட தான் வரோம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க எல்லாம் லேடிஸா இருக்கீங்க. நான் என்னன்னா உங்க பிள்ளைகளை ஒரு பிரச்சனை அனுப்பி வைங்க. இப்ப நான் வந்திருக்கேன்னா ஒரு நிமிஷம், நான் வந்து இங்க வந்து என்ன உங்களை கொலை சொல்ல போறேன்னா இல்ல என்ன போலீஸ் பிடிச்சி ஜெயில போட போதா? இங்க வரோம், எங்க இருந்தோ வந்து உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு ஆதரவு. அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு சமுதாய நிகழ்ச்சினா உங்க பிள்ளைகளை நீங்க அனுப்புனீங்கன்னா நாடாரி இவ்வளவு மக்கள் ஒன்று கூடுறாங்கன்னா தான் போலீஸோ இல்லைன்னா அரசியல்வாதிகளோ நம்ம பக்கம் வந்து இது பண்ணுவாங்க. நீங்க சில ஊர்களை சொல்றீங்க, நான் ஊர் பேரை குறிப்பிடல, சில ஊர் 6 ஊர்னு சொல்றீங்க. அவங்க 6 ஊர் ஒற்றுமையா இருக்கனாலதான் அங்க யோசிக்காங்க. இங்க 60 ஊர் இருந்து நாடா இருந்து யோசிக்காத காரணம் என்னன்னா இந்த ஊர்ல பிரச்சனைனா பக்கத்துல ஊருக்காரன் வரமாட்டான், பக்கத்து ஊருக்காரன் அந்த ஊருக்காரருக்கு வரமாட்டான். நீங்க என்ன பண்ணுங்கன்னா இங்க அங்க ஒரு பிரச்சனைனா அங்க அனுப்புங்க, அங்க இருந்து பேசுங்க. உங்களுக்கு ஏன்னா எல்லாம் இங்க பொண்ணு கொடுத்துருப்பீங்க, இங்க எடுத்துருப்பீங்க, சொந்தக்காரங்களா தான் இருப்பீங்க. இருந்தாலும் நம்ம பிள்ளை நிறைய பேர் வீட்டுக்கார விட்டு வெளியே அனுப்ப போய்விடுவீங்க. எதுவும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனைக்கு நம்ம அனுப்ப வேண்டாம். ஒற்றுமையா போய் 100 பேர் நின்னீங்கன்னாவே அங்க முடிஞ்சிருச்சு இல்ல. இந்த இடத்துல எவ்வளவு பேர் நிக்கீங்க, சுத்துப்பட்டில இருக்க ஒரு 10 ஊர் உள்ள நின்றது அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும். இப்ப இன்னைக்கு அடுத்த சமுதாயத்திலிருந்து எம்எல்ஏ எம்பி இங்க இருந்து வர்றவங்க நம்ம சமுதாயத்துல வரதை யோசிக்காங்கல்ல. எத்தனை எம்எல்ஏ எம்பி இருக்காங்க, அரசியல் பாக்காங்க. அததான்க்கா, அந்த அரசியல் பாக்காங்கனாலும் அந்த அரசியலுக்கு தயாரா நம்ம இல்ல. இங்க போனா 60 சமுதாயம், நம்மளுக்கு 60 ஊர் மக்கள் நமக்கு ஒற்றுமையா இருப்பாங்கன்னா தானே வருவான். இங்க போனா 60 பேர் தான் இருப்பான்னா எப்படி வருவான்? அதனால வந்து சமுதாய நிகழ்ச்சிகளுக்கும் சரி சமுதாய பிரச்சனைகளுக்கும் தைரியமா அனுப்புங்க. தவறான பாதைகளுக்கு இது பண்ணாதீங்க. இன்னும் நம்ம இளைஞர்களை வந்து என்னென்ன செய்யறாங்கன்னு கொஞ்சம் கண்காணிங்க. இந்த நேரத்துல நம்ம பசங்க கொஞ்சம் சில விஷயங்களை வந்து என்ன நடக்குன்னே தெரியாம இருக்காங்க, அதையும் இது பண்ணுங்க. இன்னைக்கு செல்வி நாடார் நிகழ்ச்சியெல்லாம் வரும், அங்கெல்லாம் அனுப்புங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளோட இது என்னன்னா நிகழ்ச்சியில சமுதாய நிகழ்ச்சியில எதுலையுமே நம்ம மக்களோ இல்லை நம்மளோட இது அடையாளம் இல்லாதனாலதான் எல்லாரும் சவுத்துல நம்ம நாடா நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா இப்போ சமூக வலைதளங்களும் கூட இதை பத்தி பேசக்கூடாதுன்றாங்க. இப்போ ஒரு எஸ்பி வந்து அதுக்கி விட்டுருக்காரு இந்த பிரச்சனையை பத்தி. நீங்க சமூக வலைதளம் என்ன ரீசனா நீங்க இங்க இருந்து வெளியே சொல்லலாம் எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து நம்மள வந்து எப்படிலாம் ஒடுக்குமுறைக்கு பண்ணலாம்னாங்க. இப்ப நம்ம என்ன போட்டா என்ன வழக்கு போட போறாங்க? நான் உங்களை என்ன வெட்டுங்கன்றா குத்துக்கின்ற உரிமைக்காக போராட்டமா வழக்கு போட்டா போடட்டும், அதை சந்திச்சுக்கலாம். சட்ட ரீதியா அது வந்து கோர்ட்ல நிக்காது. நம்ம ஜனநாயக நாட்டுல தான் இருக்கும். ஆனா அவங்க ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, காவல்துறை அழுத்தம் கொடுக்குது, ஒரு சமுதாயத்துல அழுத்தம் கொடுக்காங்க. பயப்படாதீங்க. நம்ம பிள்ளைகளை வந்து தைரியமா இது பண்ணுங்க. நீங்க பெண்கள் முன்னாடி நின்னீங்கன்னா காவல்துறை நம்ம கிட்ட பயப்படும். அதனால வந்து வெளியே உலகத்துக்கு அனுப்ப வந்து பயப்படாதீங்க. ஒற்றுமையா இது பண்ணுங்க. அண்ணன் சொன்ன மாதிரி தான், நீங்க அடுத்த கட்டத்துக்கு இன்னும் 2-3 நாள்ல பார்ப்போம். இல்ல அப்படின்னா நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லா இடத்துலயும் நம்ம செய்திகள் வந்து இங்கிருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு எல்லா தலைவர்களும் வருவாங்க. நீங்க வந்து ஒற்றுமையா வந்து சொல்லுங்க. இன்னைக்கு அன்னைக்கு வந்து கோதைச்சேரியில வந்து பிடிச்சி போட்டோம், இது பண்ணாங்க, அடுத்து வந்தான், அடுத்து என்ன ஆச்சுன்னு அது தெரியும். ஆனா காவல்துறை அன்னைக்கு அவனை 2 பேரும் சுட்டு கொண்டு தான் அடுத்த ஊருக்காரன் வந்து நின்று போனா. அதான் சொல்ல, அன்னைக்கு 60 ஊருக்காரன் நின்று போற இருக்குல்ல, விட போய் தானே. அதே மாதிரி இந்த விஷயத்த விட்டுறக்கூடாது. அதனால இந்த விஷயத்த நம்ம விடாம பண்றாங்கல்ல. அதனால நம்ம இந்த வாட்டி தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து விட்டுறாதீங்க. இன்னைக்கு நம்ம என்ன, நம்ம உழைக்கிற சமூகம், நாளைக்கு வேலைக்குன்னு போயிருவோம் அப்படி நினைச்சீங்கன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைகளை இருந்து நம்ம நிக்கணும். அதனால ஒரு உரிமைக்காக போராட்டம், அது தைரியமா நில்லுங்க. எதுனாலும் அண்ணனுக்கு சொல்லுங்க, இருக்க எங்க நம்பர் கூட எடுத்துக்கோங்க. எதுனாலும் சொல்லுங்க, நாங்க எல்லா இடத்துலயும் நம்மளும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். தைரியமா தைரியம் இல்லாத இல்ல நாடா. நம்ம என்னைக்கு வந்து திருவிழா போறோம்னு வெட்டணும் கிடையாதுல்ல, சும்மா போறோம் என்னைக்குமே நம்ம வெட்டினது கிடையாதுல்ல. நம்ம என் பழிக்கு பழிதான் அது நடக்கணும். அதுவும் காலத்தின் கட்டாயம், அதுவும் அது அடுத்த கட்டத்துல பார்ப்போம். நம்ம இன்னைக்கு தேவை நீதி, அதுக்கான இதுல நில்லுங்க. உங்களுக்கு உறுதுணையா நாங்க நிப்போம். நாங்க எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வருவாங்கக்கா, நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருங்க. நன்றி. கண்டிப்பா வருவோம்க்கா, எதுனாலும் வருவோம்க்கா. இல்லக்கா, நம்ம சாத்தாங்குளம் பிரச்சனை பெண்ணி சேராஜ் மேட்டர்லாம் வந்து நாங்க கடைசியில வந்து அந்த இது பண்ற வரைக்கும் நின்னோம். அஜித் இதா இருக்கட்டும் எல்லாத்துலயும் நாங்க போய் நிக்கோம்னா எங்க வீட்டுல விட்டுறாங்க. உங்க பிள்ளைகளை நீங்களும் விட்டீங்கன்னா அது எங்க பின்னாடி 100 பேர் இருக்கும்போது அது இன்னும் நல்லா இருக்கும்ன்றோம். இல்ல கண்டிப்பா உயிர் எல்லாத்துலயும் பேசிட்டு இருக்கோம். அண்ணன் அட்வொகேட் தான், ஹைகோர்ட்டையும் நாங்க சொல்லியிருக்கோம். சட்ட ரீதியா உதவி பண்ணுவாங்க. ஒற்றுமையா இருங்க. நீங்க அவங்க ஆட்கள் வந்து மேல இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, அதான் அவங்களுக்கு இவ்வளவு சலுகை இல்ல. கண்டிப்பா நம்ம சைடுல என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா நாங்க பண்ணி கொடுக்குறோம். நீங்க ஒற்றுமையா இருங்க. நடவடிக்கை இருக்கும், கண்டிப்பா பண்ணுவோங்க. சரிக்கா, கண்டிப்பா ஒற்றுமையா இருங்க. அடுத்த இடத்துல எதுவும் இல்லைன்னா நாங்க அடுத்து கண்டிப்பா வருவோம். இன்னைக்கு வந்துட்டோம் போக மாட்டோம். இன்னைக்கு வரைக்குமே பெண்ணி சேராஜ் மேட்டருக்கு நாங்க அவனை தண்டனை கொடுக்கணும் தான் போராடிட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் ஆயிருச்சு, இன்னும் ஜெயில தான் இருக்காங்க. இன்னும் நம்ம போராடினா நம்ம சமூகத்துல 2 பேர் இறந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நாங்க விட போறது இல்ல. கண்டிப்பா நீங்க ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னா எங்க இருக்கோ நீங்க கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு எனக்கு எஸ்பில இருந்து டிஎஸ்பில இருந்து போன் அடிப்பாங்க, ஊர் மக்களே ஒற்றுமை இல்லைன்னுவாங்க. நீங்க ஒற்றுமையா இருந்தீங்கன்னா நாங்க உங்ககிட்ட இருப்போம். நன்றி.